த டைம் மிஷின் 8 லட்சம் வருஷத்துக்கு பின்னாடி போனால் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினி வந்து மீட் பண்ணி எப்படியாவது இன்றைக்கி லவ்வை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வை சொல்கிறாரு. அப்போ ஒரு திருட வந்து ஹீரோயினை வந்து தெரியாமல் சுட்டு போடுறான். சுட்டதில் வந்து நம்ம ஹீரோயினி ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. இதை துக்கத்தை தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோ ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டாக இருக்கிறாரு. 4 வருஷமாக போராடி இதுக்காக ஒரு டைமிங் மிஷின் ஏற்படுத்தி அதை உருவாக்கி அதில் போய் நம்ம ஹீரோயினை எப்படியாவது பார்த்து அவ கூட சேர்ந்து வாழ்ந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? இந்த படத்தில் அதே மாதிரி டைம் மிஷின் முன்னாடி போனாரா? விதியால் மதியை வெல்ல முடியுமா? இதனால் நடந்த என்னென்ன சங்கடம், இதில் வந்து 8 லட்சம் வருஷத்துக்கு பின்னாடி எப்படி போனார் அந்த மிஷினை வச்சு, அங்கே போய் என்ன நடந்துகிட்டு இருக்குது, மக்கள் எந்த மாதிரியான முறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த படத்தோட ஒரு மையமாக வச்சுருக்கிறாங்க. படம் வேறு லெவல். ஹாலிவுட் ரசிகர்கள்லாம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய படம் த டைம் மிஷின் 2002.